போன மாதத்தில் நம்ம புது ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பித்தோம். அது எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகி தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார் என்ற வார்த்தையிலே நம்ம ஆரம்பித்தோம். Last month we have started a new subject based on Ephesians 1:3, that he has blessed with every spiritual blessing in the heavenly places in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த ஆவியினுடைய அபிஷேகம் இருந்தது. அது அப்ரிமிதமாய் இருந்ததுனால அவருக்கு தேவனை பற்றுகிற பயம், அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுத்தார் என்று நம்ம முதலாவது காரியமா நம்ம பார்த்தோம். As the first thing we have seen that the anointing of the Spirit was abundantly upon Christ Jesus. That is why he has given the spirit of fear of God in Christ. சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலும் நம்ம முதலாவது பார்த்தது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். Above all the spiritual blessing in Christ Jesus, we have seen the fear of God. ஏனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவர் என்னத்தை உருவாக்கினார் என்றால் நம்ம ஏசாயா 11:2 பார்க்கிறோம். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் கொடுக்கிற ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கியிருந்தார் என்று நம்ம பார்த்தோம். We have seen in Isaiah 11:2 that the spirit of knowledge and understanding was in Christ Jesus. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஆவியானவரின் அளவில்லாத அபிஷேகம் ஒருவருடைய மேல அவனை இறங்கும் பொழுது அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை, அவன் ஆவியானவராலே நடத்தப்படுகிறான் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். We are going to see in the unlimited anointing of the Spirit. So the one who is with the anointing of the Spirit will not be condemned, but he will be led by the Spirit. ரோமர் 8வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்கிறது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவராய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. Romans 8:1 says like this, there is therefore now no condemnation to those who are in Christ Jesus, who do not walk according to the flesh but according to the Spirit. பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்படுகிறது மாம்சத்தின்படி நடவாமல் அப்படின்னு. இந்த பழைய ஏற்பாட்டுக்குரிய மாம்சத்தின்படி நடவாமல் ஆவிக்குரிய விதத்திலே நடத்தப்படுகிறவர்களை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. So this scripture talks about those who do not walk according to the flesh but according to the Spirit. கிறிஸ்துவுக்குள்ளால் உன்னதமான ஆசீர்வாதங்களிலே இன்னொரு ஆசீர்வாதம் என்னவென்றால் ஆவியிலே நடத்தப்படுதல். The other blessing in Christ Jesus in the heavenly places is being led by the Spirit. இப்புலகத்தில் உள்ள மாம்சத்தின்படி அல்ல, பரலோகத்தில் உள்ள உன்னதமான ஆவிக்குரிய ஆவியின்படி நடத்தப்படுகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். We are seeing being led by the Spirit, not by the flesh in this world. இந்த இடத்துல ஒரு பாருங்க, நல்லா நீங்க கவனிச்சாதான் புரியும். பரிசுத்த ஆவியானவர் நமது ஆவியை நடத்துகிறது போல நம்ம நடக்கும் பொழுது இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது, அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. When we are led by the Spirit of God, we will not have any condemnation. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவது இல்லை என்று சொல்லப்படுகிறது ஒழிய நியாய தீர்ப்புக்குள்ளாக நடத்தப்படுவது இல்லை என்று சொல்லப்படவில்லை. Here the scripture does not talk about the judgment but talks about the condemnation. ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நியாய தீர்ப்பு இல்லை என்றல்ல, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. This scripture doesn't talk about the judgment but talks about the condemnation. பாருங்க, condemnation வேற, judgment வேற. So the condemnation is different from the judgment. ஆக்கினை தீர்ப்பு என்றால் என்ன? What is condemnation? நியாய பிரமாணத்தின்படி தேவனுடைய நீதி நியாயத்தின்படி குற்றவாளி என்று ஒருவன் தீர்க்கப்பட்டால் அதுதான் ஆக்கினை தீர்ப்பு. If you are judged guilty according to the law, according to the justice of God, that is called condemnation. நல்லா கவனிச்சா புரியும். நியாய பிரமாணத்தின்படி தேவனுடைய நீதி நியாயப்படி ஒருவன் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டால் அது ஆக்கினை தீர்ப்பு. A person is judged guilty according to the law and according to the justice of God, then it is called condemnation. தேவனுடைய பிரமாணத்தின்படி குற்றவாளியாக தீர்க்கப்பட்டவன் அவனுக்கு தண்டனை நிறைவேற்றுவதுதான் நியாய தீர்ப்பு. So according to the law of God, one who is judged guilty, the serving of the punishment is called the judgment. இதுல நம்ம ரொம்ப அழகா விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஆக்கினை தீர்ப்பு என்றால் என்ன, நியாய தீர்ப்பு என்றால் என்ன என்று நம்ம ரொம்ப கிளியராக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் யோவான் 8வது அதிகாரம் 3-11 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம பார்க்கலாம். If we have to understand clearly the difference between the judgment and the condemnation, let's read John
chapter 8, verses 3 to 11. அந்த இடத்துல விபசாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை என்ன செய்கிறார்கள்? இந்த அதிகாரிகள் எல்லாம் அவளை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். The people are bringing a woman caught red-handed in adultery and making her stand in front of Jesus. அவள் விபசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்டதனாலே அவள் குற்றவாளி என்று ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து இயேசு கிறிஸ்து முன்னாடி நிப்பாட்டுகிறார்கள். They are keeping her standing in front of Jesus, condemned because of her sin. ஆக்கினை தீர்ப்பு செய்யப்பட்டவளா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி நிற்கிறாள். இயேசு கிறிஸ்து அவளை கல்லெறியுங்கள் என்று சொல்லி இருந்தால் அது நியாய தீர்ப்பு. If Jesus have told that you have to stone her to death, then that is the judgment. இந்த இடத்துல நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று இங்கு சொல்லப்படுகிறது. Here that scripture talks that we don't have any condemnation. ஒரு பார்த்து நான் வாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே மாம்சத்தின்படி நியாயப்பிரமாணத்தின் அளவை கொண்டு ஆக்கினை தீர்ப்பு செய்யப்பட்டு நியாய தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டது. In the Old Testament, condemnation was passed and justice was served according to the measure of the law. ஆக்கினை தீர்ப்பு செய்யப்பட்டு நியாய தீர்ப்பு செய்யப்பட்டது. In the Old Testament, the condemnation was passed and the judgment was served. புதிய ஏற்பாட்டு காலங்களிலே கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாகிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுள்ள நமக்கு ஆக்கினை தீர்ப்பு அகற்றப்பட்டு நியாய தீர்ப்புக்கு பதிலாக மன்னிப்பு கொடுக்கப்படுகிறது. But in the New Testament times, through spiritual blessings in Christ Jesus for us, the condemnation is removed and forgiveness is given in place of judgment. இன்னும் உங்களுக்கு சரியா புரிஞ்சிருக்காது. ஆக்கினை தீர்ப்பு என்றால் என்ன, நியாய தீர்ப்பு என்ன இன்னும் உங்களுக்கு சரியாக விளங்கி இருக்காது. You may not be understood the distinction between the condemnation and the judgment clearly. அந்த இடத்துல உள்ள கான்வெர்சேஷன்ல பாருங்க, அந்த மத அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து முன்பாக நிறுத்தி, இவள் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டதால் இவள் ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட்டு விட்டாள் என்று சொல்கிறார்கள். They are bringing her caught red-handed in adultery, and they are telling that she is condemned for that sin. அவள் என்ன செய்கிறார்? அவர் ஏற்கனவே ஆக்கினை தீர்ப்பு பெற்றவளா இயேசு கிறிஸ்து முன்னாடி நிற்கிறார். She was standing in front of Jesus, already condemned by them. இயேசு கிறிஸ்துவை கேட்கிறாங்க, இவளை கல்லெறிந்து நீ கொல்ல வேண்டும் என்று நீங்க பர்மிஷன் கொடுத்தீர்கள் என்றால் இந்த நியாய தீர்ப்பை நாங்கள் நிறைவேற்றி விடுவோம் என்று அவர் சொல்கிறார்கள். They are asking Jesus Christ, if you gave permission to pass the judgment, we will stone her to death. இயேசு கிறிஸ்து ஒரு கருத்தை சொல்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை அவள் மேல் எறிய கடவன். Then Jesus was telling one thing, that he said to her that the one who is not having any sin cast the first stone on her. அப்படி பார்க்கும் பொழுது தங்களுடைய மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு எல்லாரும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அவர்கள் எங்க போய்விடுகிறார்கள்? அவர்கள் அவளை விட்டு போய் விடுகிறார்கள். We are seeing then those who heard it being condemned by their conscience. இந்த இடத்துல கூட ஆக்கினை தீர்ப்பு என்று வருகிறது பாருங்கள். அவர்களுடைய மனசாட்சியினாலே அவர்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒவ்வொருவராய் போய் விடுகிறார்கள். Here also seeing the word condemnation, they have condemned by their conscience and they are leaving that place. இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன செய்கிறார்? அவர் ஒருவர் தான் என்ன செய்ய பாவம் இல்லாதவர். இப்பொழுது ஆக்கினை தீர்ப்பு அவளுக்கு கொடுக்கும்படியாகவும் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாகவும் ஒரு வல்லமையுடைய தேவனாக அவர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். Jesus was there without sin as a powerful king. He was standing before her to exercise condemnation and give judgment. அவள் இடத்துல இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை கேட்கிறாரு, யாரும் உன்னை ஆக்கினைக்குள்ளாகி தீர்க்கவில்லையா என்று கேட்கிறார். Then Jesus asked her a question, has no one condemned you? அவர் அந்த இடத்துல நியாய தீர்ப்பு குறித்து சொல்லவில்லை. என்ன கேட்கிறார்? யாரும் உன்னை மறுபடியுமாக ஆக்கினைக்குள்ளாகி தீர்க்கவில்லையா என்று கேட்கிறார். He was not asking about the judgment, he was asking that has no one condemned you? அவள் இல்லை ஆண்டவரே என்று சொல்கிறாள். She said, no Lord. and இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? அவர் இந்த இடத்துல புதிய ஏற்பாட்டினுடைய நியமப்படி
நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாகி தீர்க்கிறதில்லை, நீ போ, பாவம் செய்யாதே என்று So சொல்கிறார். what Jesus is telling here is, according to the law of New Testament, he is telling that neither do I condemn you. நம்முடைய மனசாட்சி நம்மை என்ன செய்து கொண்டே இருக்கிறது என்றால், நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றவாளி என்று தீர்த்து கொண்டே இருக்கிறது. What the conscience of us is doing is, he keep condemning us always. மாம்சத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அந்த தலைப்பின் கீழ் தான் நம்ம பார்த்து வருகிறோம். We are meditating on the subject, and those who are walking in flesh have condemnation, but those who are walking according to the Spirit have no condemnation. ஒருவேளை உங்களுடைய மனசாட்சி உங்களை குற்றவாளி நீ குற்றம் செய்து விட்டாய், இயேசு கடவுளுக்கு விரோதமாக நீ பாவம் செய்து விட்டாய் என்று குற்றவாளியாக ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொண்டே இருக்குமானால் நீங்கள் இன்னும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாகத்தான் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். If your conscience keep continuing condemning you always, then you are under flesh, is the meaning. புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்முடைய தேவன், நம்முடைய இயேசு கிறிஸ்து, நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் யாரையும் குற்றவாளி என்று தீர்ப்பு செய்கிறது இல்லை. In the New Testament times, our God, our Lord Jesus Christ and our Holy Spirit do not condemn anyone as guilty. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நியாயப்பிரமாண காலங்களிலே நியாயப்பிரமாணம் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொண்டே இருக்கும். In the Old Testament time, the law was keep condemning the people. ஆனால் இக்காலங்களிலே ஆக்கினைக்குள்ளாக நம்ம என்ன செய்வது கிடையாது. நம்முடைய இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு நாளும் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. But in these days, our Lord Jesus Christ never condemns us as guilty. இதுதான் கிருபையின் காலம். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்ற ஒரு நாள், ஒரு காலம். This is the age of grace and all the blessings of Spirit we have received. இயேசு கிறிஸ்து எல்லா நியாயப்பிரமாணத்தையும் அவர் நிறைவேற்றி விட்டதால் யாரையும் அவர் குற்றவாளி என்று அவர் என்ன செய்கிறது கிடையாது, தீர்க்கிறது கிடையாது. Since Jesus Christ has fulfilled the law, he is not condemning anyone as guilty. நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த கிருபையின் காலம் முடிந்த பிறகு பாவிகள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள் அல்லவா? பாவிகள் எதை கொண்டு தேவன் இயேசு கிறிஸ்து அவர்களை நியாயம் தீர்ப்பார்? So after this grace period, the sinners will be judged. By what law Jesus Christ will judge them? நம்ம பார்த்து வருகிறோம். நமக்கு நியாயப்பிரமாணம் நம்மை என்ன செய்யப்படுத்த முடியாது, குற்றப்படுத்த முடியாது. We are knowing that the law cannot condemn us. நியாய தீர்ப்பு நாளிலே அந்த வெள்ளை சிங்காசனத்திலே இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது எதை கொண்டு அவர் நம்மளை என்ன செய்வார், நியாயம் தீர்ப்பார்? So in the white throne judgment day, by what law Jesus Christ will judge us? ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி நம்ம படிக்கிறோம். In Romans 8:2 we are reading like this. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகள் என்று பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. We are reading, for the law of the Spirit of life in Christ Jesus has set me free from the law of sin and death. என்னை எதை கொண்டு அவர் நியாயம் தீர்ப்பார் என்றால் ஆவியின் பிரமாணத்தை கொண்டு தேவன் என்னை நியாயம் தீர்ப்பார். So the God will judge me with the law of the Spirit. எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், நான் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்ட நான் என்னுடைய மனசாட்சி என்னை குற்றப்படுத்த தேவையில்லை. என்னை யார் நடத்துகிறார் என்றால் என்னை பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியின் பிரமாணத்துக்குள்ளாய் என்னை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். Since I have received every spiritual blessing in Christ Jesus, my conscience cannot condemn me because the Spirit of God is leading me with the law of Spirit. இன்றைக்கு நமக்குள்ளாக குற்ற உணர்வு வருகிறது. We have the condemnation inside of our heart. அது guilt ன்னு சொல்லுவாங்க, condemnation சொல்லுவாங்க. We can say it as guilt or condemnation. ஒருவேளை உங்களுக்குள்ளாக அந்த குற்ற உணர்வு வரும் என்றால், அது condemnation, அந்த குற்ற உணர்வு வரும் என்றால் அது ஆவியானவராக அல்ல, அது உங்களுடைய சொந்த மாம்சமே உங்களை என்ன செய்கிறது, குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம்.
If the guilt comes inside of you, it is not the Spirit who is convicting you, it is your flesh that keep condemning you. பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட வழி நடத்துவார் என்றால் அவர் யாரையும் குற்றப்படுத்த மாட்டார், அவர் கன்விக்ட் பண்ணுவார். ஒரு குற்ற உணர்ச்சியை மட்டும் அவர் என்ன செய்வார், நமக்கு கொடுக்கிறவராக If the Holy Spirit is leading you and me, he will not condemn you and me, but he will convict us out of our sins. நம்ம மனசாட்சியை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், இப்போது நம்ம பார்க்க போகிறோம். We are going to see about our conscience. இன்னைக்கு நான் டிவி பார்க்க மாட்டேன் அல்லது என்னுடைய மொபைலை நான் பார்க்க மாட்டேன் என்று நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன்னு வச்சுக்கிடுங்களேன். You can consider that I am making a resolution that I will not see TV for so long time, or I will not spend my time in the mobile phones. மொபைல் போன்ல நான் என்னுடைய வாட்ஸ்அப் எல்லாம் பார்க்கிறது ஒரு நாளில 1 மணி நேரம் நான் பார்த்துட்டு மற்ற நேரத்துல நான் என்சிஏ பார்க்க மாட்டேன்னு சொல்லி தேவனுக்கு முன்பதாக நான் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். I am making a resolution in front of God that I will not see much of my phone in a day. ஒரு நாளில் அது நிறைவேற்ற முடியாமல் போயிருச்சு. In one day I was not able to fulfill it. நான் ஜெபிக்க உட்கார்ந்த உடனே எனக்குள்ளாக ஒரு குற்ற உணர்ச்சி வருகிறது. நான் எடுத்த தீர்மானத்தில் நான் என்ன செய்யல, நான் சரியாக இல்லையே, தேவனை என்னிடம் கோபித்துக் கொள்வாரோ அல்லது தேவனை தண்டித்து விடுவாரோ என்று ஜெபம் எனக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறது, ஓட மாட்டேங்குது. When I am sitting in my prayer, then immediately guilty conscience come inside of me, and my prayer is not going. இது நமக்குள்ளாய் இருக்கிற நம்முடைய மனசாட்சி நம்ம என்ன செய்கிறது, குற்றப்படுத்துகிறது. This is what our flesh is condemning us. மனசாட்சி நம்மை குற்றப்படுத்துகிறதால நம்ம என்ன செய்கிறோம், நம்ம மாம்சத்தின்படி நடக்கிறவர்களா தான் என்ன செய்கிறோம், நம்ம இருக்கின்றோம். Since my conscience is condemning me, that means I am walking in the flesh. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை அவர் சொல்லும் பொழுது அவர் குற்றப்படுத்த மாட்டார். அவர் என்ன செய்கிறார், குற்ற உணர்ச்சி மட்டும்தான் என்ன செய்வார், ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுக்கிறவராக இருக்கிறார். பிறகு அவர் என்ன செய்கிறார், வழி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். If we are led by the Spirit of God, he will not always condemn us, but he will convict us about our sins, and he will patiently lead us out of it. ஒருவேளை நான் மாம்சத்தின்படி நடக்கிறவனாய் இருக்கிறேன், நான் ஆவியின்படி நடக்கவில்லை. இது புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த எல்லா விதமான சகல ஆசீர்வாதங்களை நான் உணர்ந்து கொள்ளாதவர்களாய் நான் இன்னும் மாம்சத்தின்படியே நடக்கிறவனாய் இருப்பேன் என்றால் 3 விதமான காரியங்கள் நம்ம என்ன செய்யும், குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கும். Without understanding the every blessing that Spirit of God is giving in Christ Jesus, if I am walking in my flesh, 3 things will keep condemning us. முதலாவது, என்னுடைய மாம்சமே, என்னுடைய மனசாட்சியே என்னை பற்றிக் கொண்டிருக்கிறது, குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. The first one is my own conscience or my flesh. இரண்டாவது, இவ்வுலகம், என்னுடைய சக மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், என்னை குற்றப்படுத்தும் பொழுது நான் என்ன செய்கிறேன், எனக்குள்ளாக ஒரு குற்ற உணர்ச்சி வருகிறது. Second one is the world and the people around me keeps condemning me. மூன்றாவதாக, பிசாசு என்னை குற்றப்படுத்தும் பொழுது எனக்குள்ளாக என்ன செய்கிறது, குற்ற உணர்ச்சி வருகிறது. Thirdly, when the devil is condemning me, I am getting a guilty conscience inside of me. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய தேவன், நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒருவரையும் நீ குற்றம் செய்து விட்டாய், நீ பாவம் செய்து விட்டாய், நீ பாவி என்று என்ன செய்கிறது, ஆக்கினை தீர்ப்புள்ளாக நடத்துகிறது இல்லை. So I'm telling that in these days our God, our Lord Christ Jesus and our Holy Spirit never condemns us and lead into condemnation. ஒருவேளை எனக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி வருகிறது, எனக்குள்ளாய் ஒரு காண்டம்னேஷன், எனக்குள்ள ஒரு ஆக்கினை தீர்ப்பு வருகிறது என்றால் அது மாம்சத்திலே இருந்துதான் என்ன செய்கிறது, எனக்குள்ளாய் வருகிறது. So if a guilty conscience comes inside of me, that comes from my own flesh or my conscience. என்னுடைய மனசாட்சி என்னை எப்பொழுது குற்றப்படுத்துகிறது பாருங்க. Let's see when my conscience condemns me. இந்த மனசாட்சி சொல்லுகிற இந்த மனசாட்சி, இந்த மனசாட்சிக்குள்ளாக தேவன் எல்லா விதமான நன்மை தீமை அறிய வேண்டிய எல்லா அறிவுகளையும் தேவன் என்ன செய்யறது, மனசாட்சிக்குள்ளாக வைத்திருக்கிறார். The Lord has kept the entire knowledge of knowing good and evil inside this conscience. இந்த மனசாட்சி நன்மை தீமை அறிந்து நம்மை என்ன செய்கிறது, குற்றப்படுத்துகிறது. This conscience, knowing good and evil, it condemns us.
எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? என் மனசுல தான் கர்த்தர் எல்லா விதமான பிரமாணங்களை ஒரு எழுதி வச்சிருக்காரு, எப்படி சொல்றீங்க? How you are telling that God has written all the law in my conscience? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5-6 எப்படி நம்ம படிக்கிறோம்? In Genesis 6 verses 5 and 6 we are reading like this. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். It says, then the Lord saw that the wickedness of man was great in the earth, and that every intent of thoughts of his heart was only evil continually, and the Lord was sorry that he had made man on the earth. இந்த இடத்திலே தேவன் மனுஷனை குறித்ததான 2 பெரிய தீர்ப்புகளை செய்யறத பார்க்கிறோம். God is making two statements about man here. இது எப்பொழுது நடந்தது என்றால் ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி நடந்தது. This has happened before the great deluge. பெரிய 2 பெரிய குற்றச்சாட்டுகளை வைக்கிற பாருங்க. மனுஷனுடைய இருதயத்தில் அக்கிரமம் இருக்கிறது, அவனுடைய நடக்கைகள் பொல்லாததா இருக்கிறது என்று தேவன் தீர்மானம் பண்ணுகிறார். He is judging that first, that what man does was wickedness, and second he judges that every intent of the thoughts of his heart was evil. இந்த இடத்துல தான் தேவன் நியாயப்பிரமாணம் இன்னும் கொடுக்கவில்லை. In that place God has not given the law to the man. நீ இதை செய்ய இதை செய்யாதே என்று மனுஷனிடத்தில் சொல்லவில்லை. He did not given any instruction, do this and not do this. எந்த விதமான சட்டமும் கொடுக்கப்படவில்லை. எந்த விதமான ஆண்டவர் இதை செய்யாதே என்று சொல்லவில்லை. ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறார்? அவனுடைய இருதயத்தில் அக்கிரமமும் அவன் பொல்லாத நடக்கையும் உடையவனாய் இருக்கிறார் என்று கர்த்தர் என்ன செய்கிறார்? தீர்மானம் பண்ணுகிறார். So at that point of time he has not given any kind of law for him, but he is deciding that the man is full of wickedness and the thoughts of his heart is full of evil. எந்த சட்டத்தை வைத்து தேவன், எந்த சட்டத்தின் அளவுகோலை வைத்து தேவன் மனுஷனை குற்றவாளி என்று தீர்க்கிறார்? With what measure of the law, or with what law he is condemning man as a guilty one? அதுதான் நான் சொல்கிறேன். தேவன் மனசாட்சியை வைத்து குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று என்ன செய்கிறார்? இந்த இடத்துல தீர்க்கிறார். That is why God is deciding that with the conscience whether it is good or bad. ரோமர் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய மனசாட்சி, அதாவது மற்றவருடைய மனசாட்சி, அவருடைய மனசாட்சி குற்றம் உண்டு குற்றமில்லை என்று தீர்க்கிறதுனால் தேவனுடைய பிரமாணங்கள் தன்னுடைய இருதயத்தில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள் என்று ரோமர்ல யார் எழுதுகிறார்? பவுல் எழுதுகிறார். So in Romans 2:15 Paul writes this, each person's conscience which accuses or excuses by judgment, which shows that God's law is written in their hearts. என்னுடைய இருதயத்துக்குள்ளாக குற்றம் உண்டு குற்றமில்லை என்று தீர்க்கிற தேவனுடைய என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தேவனுடைய பிரமாணம் என்னுடைய இதயத்திற்குள்ளாக எழுதப்பட்டிருக்கிறது. So the law of God is written in my heart, which accuses or excuses by its judgment. இந்த ஒரு காரியத்தை வைத்துதான் என்னுடைய கான்ஷியஸ் என்ன செய்கிறது? என்னை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறது. With that law only my conscience is keep condemning me. நம்முடைய மாம்சத்தில் நடக்கிறவர்களானால் நன்மையுமே அறியக்கூடிய நம்முடைய இருதயம், நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தி கொண்டே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொண்டே இருக்கிறது. If we are walking according to the flesh, my conscience is keep condemning me. அதுக்கு எவிடன்ஸ் என்ன தெரியுமா? What is the evidence for that? இன்றைக்கு நீங்க என்ன செய்றீங்க? ஜெபிக்க உட்கார்றீங்க. Today you are sitting for your prayer. நீங்க என்ன செய்றீங்க? சரி ஒரு நாள் ஃபுல்லா நம்ம உபவாசம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன செய்றீங்க? நீங்க உட்கார்றீங்க, உபவாசம் எடுத்து உட்கார்றீங்க. You are deciding that I can take one day fasting. செல்ஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சுய பரிசோதனைக்காக நீங்க என்ன செய்கிறீர்கள்? சில பாவங்களை எடுத்து நீங்க என்ன செய்யுங்க? அறிக்கை பண்ண ஆரம்பிக்கிறீங்க. For your self examination you are keep confessing your sins. என்ன செய்வோம்? அறிக்கையிட்ட பாவங்களையே நம்ம என்ன செய்வோம்? அறிக்கையிட்டு கொண்டே இருப்போம். We will keep confessing again and again what we have confessed earlier. கண்ண மூடனே ஆண்டவரே, நான் அந்த பழையல நான் அப்படி நான் பாவம் செய்த ஆண்டவரே, ஆனா என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரே, நான் இந்த பாவம் செய்தேன் என்னை மன்னிச்சுங்க ஆண்டவரே, நான் அப்ப அந்த ஒரு காரியத்தை அறிக்கை மறந்துட்டு ஆண்டவரே அதை மன்னிங்க சொல்லி நம்ம பழைய பாவங்களையே நிறைய நேரங்களில் அறிக்கையிட்டு கொண்டு இருப்போம். Many times we keep confessing all our old sins. சிலருக்கு பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதா இல்லையா என்கிற ஒரு பெரிய ஒரு சந்தேகம் என்ன செய்யும்? இருந்து கொண்டே இருக்கும்.
For many of us, we will be having a great doubt whether my past sin have been forgiven or not. ஐயா இன்னைக்கெல்லாம் நான் இறந்தேன்னா நான் அறுத்து போயிடுவேன், ஏன்னா நான் நான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவியா இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம பழைய பாவங்களையே நம்ம சொல்லிக் கொண்டே இருப்போம். So we always keep confessing our old sins. நாம தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை நம்ம எப்பொழுதெல்லாம் மீறுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய மனசாட்சி நம்ம என்ன செய்து கொண்டு குற்றப்படுத்தி கொண்டே என்ன செய்கிறது. Whenever we are breaching the covenant with God, our conscience start accusing us. இதுதான் நான் சொல்றேன், நம்முடைய மனசாட்சி நம்ம என்ன செய்கிறது, குற்றவாளி 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 என்று நம்மை தீர்த்து கொண்டே இருக்கிறது. That is why I am telling that my conscience keep condemning me as a guilt. நம்முடைய மனசாட்சி நம்ம பக்கத்தில் இருக்கிற வச்சிருக்கீங்களா, நம்முடைய மனசாட்சி என்ன செய்யறது, என்ன செய்யறது, நீ பாவம் செய்துட்ட சொல்லி குற்றப்படுத்துகிறது. My conscience keep condemning me as a sinner. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது. In 1 Corinthians 7:10 says like this. 2 Corinthians 7:10 says like this. பாருங்க, நான் வாசிக்கிறேன், அது நம்ம ஸ்லோவா வாசிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். தேவனுக்கேற்ற துக்கம், பரிசுத்த ஆவியானவர் தவறை உணர்த்துகிறதால் வருகிற துக்கம், பின்பு மீண்டும் மீண்டும் மாம்சத்திற்கேதுவான மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனதிரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக, அதாவது மாம்சத்துக்கு ஏதுவான குற்ற மனசாட்சியோ துக்கத்தையும் மரண பயத்தையும் சரீர பிரகாரமான தேவ பயத்தையும் எனக்குள்ளாக என்ன செய்கிறது, உண்டாக்குகிறதாய் இருக்கிறது. I'll read like this. For the godly sorrow coming from the conviction of the Holy Spirit produces repentance leading to salvation, not to be regretted again and again by the flesh, but the sorrow of the world, that is the guilty conscience of the flesh, produces the fear of death and the fleshly fear for God. நம்ம எதனுடைய தலைப்பின் கீழே நாம் பார்க்கிறோம் என்றால், மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இராமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள். இந்த ஆவியின்படி நடத்துதல தான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ற தலைப்பின் கீழே நம்ம பார்த்து வருகிறோம். We are meditating under the heading that who do not walk according to the flesh but walking according to the spirit. ஆனாலும் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இதிலிருந்து நான் எப்படி தப்பிப்பது? So in this New Testament times, my conscience is keep condemning me how to escape from this. அதனால தான் பவுல் என்ன எழுதுறாரு, நான் என்னுடைய இருதயத்துக்குள்ளாக மனசாட்சிக்குள்ளாக வேறொரு பிரமாணம் இருக்கிறதை காண்கிறேன் என்று பவுல் என்ன செய்கிறார், எழுதுகிறார். That is why Paul is writing that I am finding another law inside of me. அது என்ன செய்கிறது, என்னை குற்றப்படுத்தி என்னை சிறைக்குள்ளாக என்னை வைத்து விடுகிறது என்று பேசுகிறார் பவுல் சொல்கிறார். He is telling that is making me guilty and captivates me. ஆனால் தேவனுக்கேற்ற துக்கமோ பின்பு துக்கப்படவே படாது. அது பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிற வழியிலே நம்ம துக்கப்படுத்தாதபடிக்கு நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. But for the godly sorrow will not make us to regret again and again, but it will lead us into the divine peace. நீங்க மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாய் இருந்து உங்களுடைய மனசாட்சி உங்களை குற்றப்படுத்துகிறால் என்ன நடக்கும் என்பதை நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போகிறோம். If we are walking according to the flesh, what will happen to us? ஏனென்றால் அந்த நாட்களிலே மனசாட்சியின்படி குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் பலியிட்டுக் கொண்டே இருந்தார்கள். Those days who are walking in the spirit are condemned by their conscience. They kept sacrificing. என்னுடைய மனசாட்சியை குற்றப்படுத்தும் பொழுது உடனே நான் ஒரு பலியை கொண்டு போய் என்ன செய்யற, ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னிங்க சொல்லிட்டு நான் என்ன செய்யற கொடுக்கிறவனா இருந்தது. அது மாம்சத்தின்படி நடத்தல். When my conscience is condemning me, I'll go before the Lord and give a sacrifice to Him to escape from that. இந்த காலங்களிலே ஒருவேளை உங்களுடைய மனசாட்சி நீ குற்றவாளி என்று சொல்லுவேனா, இல்லை நான் குற்றவாளி அல்ல, தேவனுக்கு முன்பதாக நான் நீதிமான் என்று தைரியமாய் அறிக்கையிடக்கூடிய ஒரு அறிக்கையை தேவன் என்ன செய்கிறாரு, இக்கால உள்ள சபையிலே தேவன் எதிர்பார்க்கிறார். So if your conscience is condemning you this day, God is giving a spirit or a spirit of righteousness so that you can
declare that I am righteousness in Christ. இரண்டாவது நம்ம என்னை குற்றப்படுத்துகிறது இவ்வுலகம் சக மனிதர்கள் என்னை என்ன செய்யறாங்க குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். The second thing which keeps condemning me is this world or the fellow human beings. என்னுடைய சக மனிதர்கள் என்னை குற்றப்படுத்தும் பொழுது எனக்குள்ளாக என்ன உணர்ச்சி வருகிறது நான் வாசிக்கிறேன் பாருங்க. When the fellow human beings is condemning me, what kind of feelings I'm getting inside of me, I'll read it like. சரீர பிரகாரமாக எனக்கு பயம் வருகிறது. I have a constant fear in my body or flesh. சரீர பிரகாரமாக மற்ற மனிதர்கள் என்னை குற்றப்படுத்தும் பொழுது பதற்றம் வருகிறது. When others are condemning me, I am getting tension. மற்றவர்கள் என்னை குற்றப்படுத்தும் பொழுது பயம் கலந்த ஒரு எதிர்பார்ப்பு வருகிறது. When others are condemning me, I am getting anxiety. மற்றவர்கள் என்னை குற்றப்படுத்தும் பொழுது சுய பரிதாபம் வருகிறது. When others are condemning me, I am getting a self pity. என்னை நானே என்ன செய்கிறேன் நான் அடித்துக் கொள்கிறேன். I myself beating myself because of that. உபவாசித்து நான் இது பண்ணி தரையில முட்டி ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே பாவி ஆண்டவரே பாவி என்று சொல்லி நம்மை நாமே இந்த செல்ஃப் பீட்டிங் சொல்லுறோமே நம்மை நாமே தண்டித்துக் கொண்டே இருக்கிறோம். We are fasting and confessing that I am a sinner and beating myself. ஒருவேளை ஏதாவது ஒரு வியாதி வருமானால் ஆண்டவரே இந்த ஒரு வியாதிக்கு நான் தகுதி உடையவன் தான் ஏனென்றால் அந்த பாவத்தை நான் செய்தேன் அந்த பாவத்தை நான் செய்ததினால் இந்த தண்டனைக்கு நான் தகுதி உடையவன் தான் என்று நம்மை நாமே என்ன செய்கிறோம் தீர்ப்பு சொல்லிக் கொள்கிறோம். If a sickness comes in my body, I am confessing that I am worthy of this sickness because of that sin and I am accepting that. இன்னைக்கு ஒருவேளை நீங்க ஒரு வியாதினால கஷ்டப்படும் பொழுது ஆமா பாஸ்டர் இந்த வியாதி எனக்கு எப்போ இப்படி வந்ததுன்னு தெரியும் ஒருவேளை நான் அந்த பாவத்தை செய்ததனால ஆண்டவர் எனக்கு அனுமதித்த வியாதி என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறோம். We are cheating ourselves that this sickness has come because of the sin I have committed. ஏனென்றால் நான் மறுபடியும் சொல்கிறேன் யாரையும் இந்த நாட்களிலே தேவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. So I am telling you again and again in these days God is not condemning any one of us. ஒரு மனுஷன் என்ன செய்றான் வாலிப பையன் கால் உடைஞ்சு என்ன செய்றான் ஹாஸ்பிடல்ல படுத்திருக்கான். So an example, a man is in the hospital with this broken leg. இன்னொரு friend அவனை பார்க்க வர்றான். His close friend is coming to visit him. அவனை பார்த்து சொல்ல அறிவுகட்ட பயலே முந்தா நேத்து அந்த பெரிய மனுஷன் நீ அப்படி பேசலாமாடா நீ அப்படி பேசுனனால தான் கடவுள் கொடுத்த ஒரு தண்டனை அதனால தான் என்ன செய்யணும் நீ கடவுள்கிட்டே மன்னிப்பு கேட்கணும் அவர்கிட்டயே மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அவன் என்ன செய்யறான் சொல்றான். So he is telling you ignorant fool, how could you talk like that to a great man? Since you have talked to him like that, you have got this accident, you have to ask for forgiveness from him and from God. என்ன ஒரு பாருங்க அவன் எப்படி குற்றப்படுத்தினா அறிவு கெட்ட பயலே நீ அந்த பெரிய மனுஷனை பேசுனது எப்படி பேசிக்க கூடாதுல்ல அது வரைக்கும் என்னது அது வரைக்கும் அவன் செய்யறது தப்ப உணர்த்தது பேசிக்க கூடாது ஆமா பேசக்கூடாது அதனால தான் உன்னுடைய கால் உடைஞ்சதுங்கிறது சொல்லி வர்றது கண்டம்னேஷன் அது என்ன செய்யறது நம்மை நாமே குற்றப்படுத்துதல். So here you ignorant fool, how could you talk to that elderly person like that is a conviction. But this is the punishment from Lord. That statement is a condemnation. It's not a conviction. மூன்றாவது பிசாசு நம்மளை குற்றப்படுத்துகிறவனாய் இருக்கிறான். Thirdly, the devil is the one who condemns us. நாம் மாம்சத்தின்படி நாம் நடக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது என்னுடைய மனசாட்சி தீர்க்கிறதா பிசாசு என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறான் என்று நம்மால என்ன செய்ய முடியாது வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. If I am walking in the flesh, I could not able to differentiate between whether my conscience is condemning me or the devil is condemning me. பாருங்க யூதாஸ் காரியோத்து எதனால அவன் தற்கொலை பண்ணிக்கொண்டான் தெரியுமா? You know why Judas Iscariot has committed suicide? இயேசு கிறிஸ்து அவனை என்ன செய்யல குற்றப்படுத்தவில்லை. Jesus Christ has not condemned him. மனசாட்சி அவனை குற்றப்படுத்தியது. But his conscience has condemned him. மத்தேயு 27:3 நான் வாசிக்கிறேன். I'll read Matthew 27:3. அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய மனசாட்சியினால் அவன் குற்றவாளி என்று தீர்க்கப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசிரியரிடத்திலும் மூப்பரிடத்திலும் கொண்டு வந்து நான் இந்த குற்றமில்லாத ரத்தத்தை காட்டிக் கொடுத்ததால் பாவம் செய்தேன் என்று என்ன செய்கிறான் சொல்கிறான். He is telling that Judas, his betrayer, seeing that he had been condemned, found Jesus was condemned with death penalty, was remorseful, that is condemned by his own conscience, brought back the 30 pieces of silver to the chief priests and the elders,
saying, I have sinned by betraying the innocent blood. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், நீ பிறவாதிருந்தாயானால் நலமாயிருக்கும் என்ற அந்த ஒரு வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரே ஒழிய, நீ சபிக்கப்பட்டவன், நீ நாசமா போவாய், என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று எந்த ஒரு குற்றப்படுத்தும் ஒரு வார்த்தையும் இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. Jesus has not pronounced any condemnation against him except one word. He just said it would have been better if he had not never been born. அவருடைய மனசாட்சி அவனை ஆக்கினைக்குள்ளாக மட்டும்தான் தீர்த்தது. So his conscience only has condemned him. இன்னும் நியாய தீர்ப்பு கொடுக்கப்படவில்லை. Till the judgment was not exercised. இன்னும் நியாய தீர்ப்புல அந்த நியாயாசனத்தில் உட்கார்ந்திருந்த தேவன், நீ இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததனால் நீ என்ன செய்ய நரகத்து போவாய் என்று நியாயம் இன்னும் தீர்க்கப்படவில்லை. The God who was sitting in the throne has not exercised his judgment that you will go to hell because you have betrayed Jesus. அவனுக்குள்ளாய் பிசாசு இருந்ததினால் அவனுடைய மனசாட்சி அவனை கடிந்து கொண்ட பொழுது, பிசாசும் அவனோடு கூட அந்த மனசாட்சியிலே அவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவன் தன்னைத்தானே நியாய தீர்த்து கொள்ளும்படியாக நியாய தீர்ப்புக்குள்ளாக என்ன செய்தது, நடத்தியது. Since the devil was inside of him along with his conscience, he also condemned and led to the judgment by his own self. உங்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் வாசிக்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டு காலங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதிக்கிற தேவன் மனசாட்சிக்கு பதிலாக ஆவியானவர் நம்மை நியாயப்பிரமாணத்தின்படி வழி நடத்தும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் செய்ய நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தம்முடைய பிரமாணத்தின்படி நடத்துகிற ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார். In these New Testament times, God is playing with every spiritual blessing, has given us a great spiritual blessing to us. ஆவியானவரின் வழி நடத்துதலை நான் உணர்ந்து கொள்வது எப்படி? How do I recognize the leading of the Spirit? மாம்சத்தின் வழி நடத்துகிறவன் ஆவியின் வழி நடத்துதல். We have read walking according to the flesh and walking according to the Spirit. என்னுடைய மனசாட்சிக்குள்ளாக நான் உணரும் பொழுது, இது என்னுடைய மனசாட்சி தான் என்னை குற்றப்படுத்துகிறதா அல்லது தேவன் பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்துகிறாரா என்று நான் எப்படி கண்டுபிடிப்பது? So when I am feeling condemned inside of me, how to find whether my conscience is condemning me or the Holy Spirit is convicting me? ஒரே ஒரு காரியம், உங்களை வழி நடத்துகிற ஒரு குரலை நீங்கள் கேட்டீர்கள் என்றால், உங்களை வழி நடத்துகிற ஒரு குரலை கேட்டீர்கள் என்றால், அது பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துகிறார் என்ற அர்த்தம். Only one thing, if you hear the voice of the one who is leading you, that is the voice of the Holy Spirit. இந்த இடத்துல பாருங்க, அந்த விபசாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த செல்ல 3 விதமான குழுக்களை நம்ம பார்க்கிறோம். In that incident where the woman was caught red-handed in prostitution, we are seeing 3 groups of people. ஒன்று நியாயத்திற்கு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற ஒரு கும்பல். So one is the group that condemning her. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய தேவன் ஒரு பக்கம். The other side, the God who can exercise the condemnation or the judgment. குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த பெண் ஒரு பக்கம். The third one is the victim or that woman. எல்லாரும் என்ன செய்யறாங்க, இவள் விபசாரம் செய்து விட்டால் இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று என்ன செய்கிறார்கள், குற்றஞ்சாட்டுகிறார்கள். See, everyone is condemning that she was caught red-handed in prostitution, she has to be thrown to death. ஒருவேளை நம்முடைய மனசாட்சி நீ பாவம் செய்து விட்டாய் என்று குற்றப்படுத்துகிறது போல. It's like our own conscience condemning me that I have sinned. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், மற்றவர்கள் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார்கள், நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை அப்படின்னு சொல்றார். But Jesus is telling that others are condemning you, but I never condemns you. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை. இது வரைக்கும் என்ன இருக்கு, எனக்கு மன்னிப்பு கிடைக்குது. Till this time I have the forgiveness. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக என்ன செய்கிறார், மன்னிப்பை கொடுக்கிறார். The Holy Spirit is giving forgiveness inside of me. இந்த இடத்துல எந்த விதமான வழி நடத்துதலும் இந்த இடத்துல என்ன இல்ல, இன்னும் சொல்லப்படவில்லை. Till this time there is no leading was given or guidance was given to me. நான் என்ன சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை வழி நடத்தும் பொழுது நம்மளை குற்றப்படுத்த மாட்டார். அவர் நம்முடைய தவறை உணர்த்தி வழி நடத்தும் குரலாக இருக்கும் என்றால் அது பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து வருகிற குரல் என்ற அர்த்தம்.
If we are led by the Holy Spirit, He will never condemn me, but He will convict me of my sin and lead me out of the sin. This voice is from the Holy Spirit. பாருங்க, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, போன்னு சொல்லவில்லை. So there Jesus is not telling, or not only I am not condemning you only. நியாயப்பிரமாணத்தெல்லாம் நான் நிறைவேற்றிட்டேன், நீ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற தேவையில்லை, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ என்று சொல்லவில்லை. He didn't tell that I have fulfilled the law, so you need not fulfill the law. I am also not condemning you. He can go. He is not telling like that. இந்த இடம் வரைக்கும் இந்த ஹைப்பர் கிரேஸ் சொல்றாங்கல்ல, அவர்கள் வந்து மிதமிஞ்சிய கிருபை உள்ளவர்கள் இது வரைக்கும் வருவாங்க. அவர் உங்களுடைய எல்லா நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றி விட்டார், அவர் உங்களை மன்னித்து விட்டார், போ என்று சொல்கிறார், நம்ம பாவம் செய்து கொண்டே இருக்கலாம் என்று அவங்க சொல்லுவார்கள். Those who are preaching hyper grace will come up to this point that He has forgiven all your sins and you can sin further also. இந்த இடத்துல இயேசு சென்று முடிக்கவில்லை, போ இனி பாவம் செய்யாதே என்ற வழி நடத்துவதோடு கூட தான் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்து அவளோடு கூட என்ன செய்கிறார்? பேசுகிறார். Jesus is not stopping there. You go and He is giving a guidance. You go and sin no more. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நம்முடைய மனசாட்சி தீர்க்கிற பிரகாரமாக, உங்களுடைய மனசாட்சியை ஒருத்தருக்கொருத்தர் தீர்க்கிற பிரகாரமாக நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை என்ற சொல் வந்து பரிசுத்த ஆவியானவருடைய பாதி குரல். As your conscience is condemning you, I am not condemning you. That is the half voice of the Holy Spirit. மீதி குரல் என்ன தெரியுமா? நீ போ, இனி என்ன செய்யாதே, பாவம் செய்யாதே. Go and sin no more. That is the rest of His voice. இதுதான் ஆவியின் பிரமாணத்தின்படி வழி நடத்துதல். This is what leading according to the law of the Spirit. நமக்கு வந்து நியாயப்பிரமாணம், ஒரு பாவத்தை செய்தால் உடனே என்ன செய்து தண்டனை நிறைவேற்றுவதுதான் நியாயப்பிரமாணம். If you are sinning, immediately exercising the judgment is the law. விபசாரம் செய்துவிட்டால் என்றால் கல்லெறிந்து கொள்வதுதான் நியாயப்பிரமாணம். If you are doing prostitution, stoning to death is the punishment or judgment. ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் உள்ளதோ பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன செய்கிறது கிடையாது, குற்றப்படுத்துவது கிடையாது. நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்லி ஆவியின் பிரமாணம் சொல்கிறார், நீ போ, இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். But what is the spiritual blessing in Christ Jesus is not only forgiving your sins, He is giving a guidance, go and sin no more. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்துகிற பொருளை நான் எப்படி கண்டுபிடிப்பது என்றால், பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துகின்ற வேளையிலே கண்டம் பண்ண மாட்டார், என்னை குற்றப்படுத்த மாட்டார், என்னை என்ன செய்வார்? என்னை அழகாக தன்னுடைய பிரமாணத்தின்படி வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அதுதான் ஆவியின் பிரமாணம். How we can identify the Holy Spirit is leading me is He will not condemn me, but beautifully He will lead into the spirit of law. நான் எப்படி இந்த பரிசுத்த ஆவியானவருடைய குரலை எந்தெந்த விதத்திலெல்லாம் நான் வந்து என்ன கேட்க முடியும்? How I can hear the voice of the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். அதுதான் வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களில் ஒன்று. So the one blessing among the every spiritual blessing in Christ Jesus is leading by the Spirit of God. இந்த பரிசுத்த ஆவியானவர் எந்தெந்த விதங்களெல்லாம் என்னோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். In what ways the Holy Spirit is talking to me and leading me? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மெல்லிய குரல் மூலமோ அல்லது மற்றவர்கள் கேட்கக்கூடாது என்று மனதில் மாத்திரம் கேட்கக்கூடிய குரல் மூலமோ பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். The Holy Spirit may speak through a still small voice, through the voice of our mind that only we can hear. தக்க ஆலோசனையை, வார்த்தையை நாம் வேத வசனத்தின், நாம் படித்த வேத வசனத்தின் மூலமோ நம்ம கேட்ட பிரசங்கத்தின் மூலமோ சந்தர்ப்பம் வரும் பொழுது ஞாபகத்துக்கு கொண்டு வருவது பரிசுத்த ஆவியானவர். So the right word of advice can be brought to our mind at that moment through a scripture we have read or through a sermon we have heard. நம்முடைய பக்தியுள்ள கணவன் மூலமோ, நம்முடைய பக்தியுள்ள மனைவி மூலமோ, உங்களுக்கு ஆவிக்குரிய நலனில் அக்கறை உள்ள சக மனிதர் மூலமோ, ஊழியர்கள் மூலமோ வேத வசனத்தின் அடிப்படையிலே ஒரு ஆலோசனையை கொண்டு வருவது பரிசுத்த ஆவியானவர். So the Holy Spirit can bring an advice which can be offered based on the scripture through our devoted husband, our devoted wife, or through our fellow human beings who are interested in our spiritual well-being, or through God's servants.
ஒரு 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 சந்தர்ப்பத்திலே உங்களுடைய மனசுல ஒரு ஃபிளாஷ் தாட்னு சொல்லுவாங்க, ஒரு மின்னல் போன்ற எண்ணத்தை கொண்டு வந்து உங்களை வழிநடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் அப்படியே வழிநடத்த முடியும். So Holy Spirit can lead you like bringing a flash thought like a lightning to our minds. ரொம்ப ரேர் சான்ஸ், இது ரொம்ப ரேர் சான்ஸ் சார், ரொம்ப ரேர் சான்ஸ். நம்முடைய கனவின் மூலமோ நம்முடைய தரிசனங்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அப்படியும் அவர் என்ன செய்கிறார், நம்மை வழி நடத்த முடியும். Holy Spirit can lead us in on rare occasions. The Holy Spirit will speak through us through dreams and visions. சில சமயங்களில் சூழ்நிலை மூலமாக பாவத்தில் விழக்கூடிய சமயங்களில் தேவன் உணர்த்துவார், இங்கேது போய்விடு என்று. பரிசுத்த ஆவியானவர் அப்படியும் நம்மை வழி நடத்த முடியும். So sometimes through circumstances he will make us realize the danger of falling into sin. பாருங்க, யோசேப்பு வந்து அந்த ஒரு சூழ்நிலையில வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், அந்த இடத்துல இருந்து அவனை விரட்டி விட்டுறார். So in such a situation he liberates Joseph from that. ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை ஆவியானவர் என்ன, சில நேரங்களிலே ஆவியானவருடைய பிரசன்னத்தை நம்ம இழந்து விடுகிறோம். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக ஏதோ பேசுகிறார் என்ற அர்த்தம். So a situation that can grieve spirit, sometimes we lose the presence of spirit. That means the Holy Spirit is leading us. நான் 2 நிமிஷத்துல முடிக்க போறேன். ஒரே ஒரு காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். One thing I want to share with you. பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலினால் நான் மனம் திரும்பி என் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு நான் பாவம் செய்வேனானால் பரிசுத்த ஆவியானவர் என்னை தொடர்ந்து வழி நடத்துவாரா? After being saved, if I am doing the sin again, whether this Holy Spirit will lead me again. நல்லா கவனிங்க. நான் பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்தலின் பேரில் நான் மனம் திரும்பி என் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிறகு நான் வேண்டுமென்றே துணிகரமான பாவம் செய்வேனானால் பரிசுத்த ஆவியானவர் என்னை தொடர்ந்து வழி நடத்துவாரா? After my sins being forgiven, if I am boldly doing the sin again, whether Holy Spirit will lead me again. நான் பாவம் செய்யும் போது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், துக்கப்பட ஆரம்பிக்கிறார். When I am sinning, the Holy Spirit is grieving. நான் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பாவத்தை நான் மறுபடியும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எனக்குள்ளாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், துக்கப்பட ஆரம்பிக்கிறார். When I am boldly doing this forgiven sin again, the Holy Spirit inside of me is grieved. எபேசியர் 4:22-30 வரை இப்படி வாசிக்கிறோம். பழைய மனுஷனை களைந்து போடுங்கள். பழைய மனுஷனை யாரு? பொய் பேசுகிறவன், கோபப்படுகிறவன், திருடுகிறவன், கெட்ட வார்த்தை பேசுகிறவன், கசப்பை தன்னுடைய உள்ளத்துக்குள்ளாக வைத்திருக்கிறவன், மூர்க்க குணம் உள்ளவன், மற்றவர்களை தூஷிக்கிறவன் என்று இந்த மாதிரி பாவங்களை நம்ம செய்யும் பொழுது என்ன செய்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக துக்கப்படுகிறார். So in Ephesians 4:22-30, he is telling, put off the old man. Who is the old man? The one who is a liar, an angry person, a thief, or a man with bad mouth. So when I am doing all these kind of sins, the Holy Spirit inside of me is getting grieved. எனக்குள்ளாய் அவர் குற்றப்படுத்தவில்லை, ஆனால் குற்ற உணர்ச்சியை கொடுக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் துக்கப்பட ஆரம்பிக்கிறார். But he is not condemning me, but the Spirit who is convicting me is getting grieved. பெரிய பெரிய பாவங்களை நம்ம துணிகரமாய் செய்யும் பொழுது இந்த நமக்குள்ளாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்கிறோம், அவித்து போடுகிறோம். When we are doing great sins, we are quenching the Holy Spirit that is inside of us. 1 தெசலோனிக்கர் 5:14 வாசிக்கிறோம். பாருங்க, ஒழுங்கில்லாதவர்கள்னா உங்களுக்கு தெரியும், பலவிதமான செக்ஷுவல் சின் சொல்றாங்கல்ல, பாலுறவு காரியங்களை வேண்டுமென்றே துணிகரமாய் அந்த பாவத்துக்குள்ளாய் இருக்கிற ஒழுங்கில்லாதவர்கள், தீமைக்கு தீமை செய்கிறவர்கள், பள்ளிக்கு பள்ளி வாங்குகிறவர்கள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், விபசாரக்காரர், பில்லி சூனியம் பண்ணுகிறவர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், துணிகரமாய் பொய் பேசுகிறவர்கள். வாஸ்தவம் பாருங்க, இப்படிப்பட்ட துணிகரமான பாவங்களை செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்கிறோம், அவித்து போடுகிறோம். So in 1 Thessalonians it is saying these these kind of sins when we are doing, we are quenching the Spirit of God. Like the wicked and offensive, murderers, adulterers, witches, idol worshippers, like these sins. ஒரே ஒரு இதை வாசிக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் புரியும். I will read one thing, you will understand everything. மாம்சத்தின்படி மனசாட்சி செய்கிற ஆக்கினி தீர்ப்பிலிருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாகிய கண்ணியமான உணர்த்துதலையும் வழிநடத்துதலையும் பெற்றுக்கொண்ட பிறகு நான் வேண்டுமென்றே துணிகரமாய் பாவத்துக்கு இடம் கொடுப்பேன் என்றால் ஆவியானவரை துக்கப்படுத்தி
ஆவியானவரை அவித்து போடுவேன். பிறகு மீண்டும் என்னுடைய மனசாட்சி வேறே எழும்பி என்னை குற்றப்படுத்த ஆரம்பிக்கும், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க ஆரம்பிக்கும். நியாயத்தீர்ப்பின் நாளிலே என்னுடைய மனசாட்சியின் படியே கர்த்தர் என்னை நியாயத்தீர்ப்பார். I'm reading one thing after receiving the spiritual blessing and the guidance from the condemnation of the flesh. If you are giving place boldly to the sins, then we not only grieve the spirit but also quench the spirit. Then the carnal conscience rises up again and begins to condemn me again. So on the day of judgment we will be judged according to our conscience. என்னுடைய நான் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட என்னவென்றால், நான் மாம்சத்தின்படி நவாமல் ஆவியின்படி நடத்தப்படும் பொழுது எனக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இப்படி மறுபடியும் அதை வாசிக்கிறேன். மாம்சத்தின்படி மனசாட்சி செய்கிற ஆக்கினை தீர்ப்பிலிருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாகிய கண்ணியமான உணர்த்துதலையும் வழிநடத்தலையும் நான் பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட பிறகு நான் வேண்டுமென்றே துணிகரமான பாவத்திற்கு இடம் கொடுப்பேன் என்றால், ஆவியானவரை துக்கப்படுத்தி ஆவியானவரை அவித்து போடுவேன். பிறகு மீண்டும் என் மனசாட்சி எழும்பி என்னை குற்றப்படுத்த ஆரம்பிக்கும், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க ஆரம்பிக்கும். நியாய தீர்ப்பின் நாளிலே வேற எந்த விதமான ஒரு தப்பிப்பு கிடையாது. நியாய தீர்ப்பின் நாளிலே மனசாட்சி என்னை குற்றப்படுத்தியபடியே தேவன் என்னை நியாயம் தீர்ப்பார். I'm reading it again after receiving the spiritual blessing and guidance from the condemnation of the flesh. If we give boldly place to sin, then we not only grieving the spirit but also quenching the spirit. Then the carnal conscience rises up again and begins to condemn me again. On the day of judgment we will be judged according to our conscience. ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுடைய மனசாட்சி உங்களை குற்றப்படுத்தும் என்றால், அதுக்கு நீ கீழ்ப்படிய தேவையில்லை. என்றால் நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தி கொண்டேதான் இருக்கும். அது பழைய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவரை குற்றப்படுத்த மாட்டார். அழகாக வழிநடத்துகிற அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொண்டதுனால நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். Though your conscience may be condemning you constantly, that is the Old Testament. In the New Testament period, that God has given the Spirit to lead you. So he will not condemn you, he will beautifully convict you and take you out of the sin. So he is the one who is there to give the blessings abundantly. எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். Let's close our eyes and pray.